நான் சிரஞ்சனி ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். விஜயகாந்த் சமாதியை பார்க்குறதுக்காக ரொம்ப இது ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அவர் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை, உலகமெங்குமே எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் கேப்டன். அவரை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை. என்னோட ஃபேமிலியே விஜயகாந்த் இருந்துமே அவரோட நினைவுகளோடு நாங்கள் இங்கே வந்து அவரை பார்க்குறது பெரிய ஒரு பாக்கியமாக எனக்கு கிடைச்சிருக்குது இன்னைக்கு. அவர் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அவர் இல்லாதது ஒரு பெரிய ஒரு கஷ்டம்தான் எங்களுக்கு எல்லாருக்கும். அவரோட நினைவாக நாங்கள் இந்த இடத்த ஒரு பெரிய ஒரு நினைவு தான் நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கேப்டன் சரோட மூவிஸ் எல்லாமே ஸ்ரீலங்காவில் நிறைய இதில் வெரி ஃபேமஸ். அவர் நிறைய தியேட்டர்களில் கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேலே அவரோட படங்கள் ஓடி இருக்குது. அவருக்கு இல்லாத ரசிகர்களே இல்லை. அவரோட படங்கள் பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் இல்லாதது பெரிய ஒரு மன கஷ்டம். அவருடைய படங்கள் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இங்கே ஸ்ரீலங்காலையுமே வந்து நிறைய மூவிஸ் அங்கே ரிலீஸ் ஆகியிருக்குது. ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவர் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. அவர் கேப்டன்னா அவர் தான் ரியல் கேப்டன் எங்கள் எல்லாருக்குமே. அவர் இல்லாதது இன்னும் எங்கள் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. அவரோட நினைவாக நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இதை பார்க்க கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவர் இறந்த செய்தி கேட்டதும் எங்களாலேயே நம்ப முடியலை. விஜயகாந்த் சார் இறந்துட்டாரா அப்படின்னு. ஏன்னா அவர் நல்லா இருக்கணும், அவர் இன்னும் நிறைய மக்களுக்கு நிறைய பண்ணணும். அவர் தொகுதியில் மட்டும் இல்லை, அவர் நிஜ வாழ்க்கையிலேயே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது இந்தியாவுக்கு, தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்குமே எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு எப்படியாப்பட்ட ஒரு மனிதர், ஒரு